ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு குழப்பமான மனநிலைமையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணுமா வேணாமா. ஏன்னா நிறைய விசுவாசிகள், நிறைய சபையில் போதகர்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்துலேருந்து வசனங்களை எடுத்து விசுவாசிகளை டிசிப்ளின் பண்ணுறன்ற பேரில் பயங்கர குத்தி அவங்கள அமுக்கி போட்டுடுறாங்க. அதனால் விசுவாசிகளுக்கு ஒரு மன அழுத்தம் வந்தது, ஒரு கில்ட் ஃபீலிங் வந்தது. நான் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணுமா வேணாவா, நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு குழப்ப நிலைமை வந்தது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோசேக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று என்னை அன்றி வேறு தேவர்களை இருக்க வேண்டாம், விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம், என் நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் ஃபவுண்டேஷனல் லா அப்படின்னு சொல்லப்படுகிற அடித்தள சட்டத்திட்டங்கள். இது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் பொருந்தும். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்பே இல்லை. ரெண்டாவது செரிமோனியல் லா. செரிமோனியல் லான்னா, எகிப்திலேருந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்போது என்னென்னலாம் செஞ்சாரோ அதை ஞாபகப்படுத்தும்படியாக ஆண்டவருக்கு பண்டிகையை அனுசரிக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த சட்டத்திட்டங்கள் செரிமோனியல் லா. அது மாத்திரம் இல்லாமல் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, இவைகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த லா, அது செரிமோனியல் லா. மூணாவது ஒரு குழுவாக மக்கள் இஸ்ரேல் ஜனங்க எப்படி வாழணும், எப்படி ஒருத்தன் கொலை பண்ணிட்டா அவனை என்ன பண்ணணும், ஒருத்தனோட மாடு இன்னொருத்தனோட வயலில் போச்சுன்னா அது என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பெண் பிள்ளைகளுக்கு சொத்தை எப்படி பிரித்து கொடுக்கணும், இந்த மாதிரியான லா சிவில் லா எனப்படுகிறது. அது அவங்க சமூகமாக வாழ்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. இதில் செரிமோனியல் லாவையும் சிவில் லாவையும் நம்ம விட்டுட்டு ஃபவுண்டேஷன் லாவை நம்ம யார் வேணால் பின்பற்றலாம், எந்த காலகட்டத்தில் வேணால் பின்பற்றலாம், அது தவறே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு உருபு, ஒரு எழுத்து நிறைவேறும் அளவும் இது ஒழிந்து போகாது அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இல்லைன்னா, அப்போ நிறைவேறிச்சுன்னா, தட் மீன்ஸ் நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சுன்னா அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்க எல்லாமே ஒழிந்து போயிடும் தானே அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு வந்து விட்டதுன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ முடிந்து போன ஒழிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை இன்று பின்பற்றுகிறது ஒரு முட்டாள்தனம். அதனால அதெல்லாம் பின்பற்ற வேணாம். அந்த நியாயப்பிரமாண வசனத்தை யூஸ் பண்ணி மக்களை குத்துறதுக்கும் தான் பெரிய பிரசங்கியார்னு காட்டிக்கிறதுக்கும் பிரசங்கம் பண்றவர்கள் தன்னுடைய மனுஷ டிசிப்ளினை, மனுஷ ஒழுக்கங்களை பேசுகிறார்களே தவிர தேவனின் ஒழுக்கங்களை பேசல. தேவனின் ஒழுக்கம் என்ன? தேவன் புதிய சட்ட நியாயப்பிரமாணம் என்ன கொடுத்தாரு, புதிதாக நமக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? நீ முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க கடவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. யோவான் 13வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும் அப்படின்ற புதிய கட்டளையை நான் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ பின்பற்றுறது மூலமாக நீ என்னுடைய சீஷன் என்று அறியப்படுவாய் என்று சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். உள்ளான மனுஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் விட்டுட்டோம். வெளிப்புற மனுஷனில் எப்படி நான் ஒழுக்கத்தை காட்டணும், எப்படி வெளிப்படுத்தணுன்றதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தடவை கூட அவர் வெளிப்புற மனுஷனுக்கு, வெளிப்புற தோற்றத்தை குறித்து அவர் பேசவே இல்லை. அவர் எல்லாமே உள்ளான மனுஷனை சரி செய்கிறதுக்கு தான் பேசினார். அதனால் நாம் உள்ளான மனுஷன் சரியானால் வெளியில் இருக்க எல்லாமே சரியாயிடும். ஸோ அன்பினால் உள்ளான மனுஷனை சரி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு என்ன சம்பாதிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமே தவிர அதற்கு ஈடு இணையாக நம்மளுடைய வேலை, நம்மளுடைய ஒர்க்கு, அதை கொண்டு வச்சு அது மூலமாக நான் ரட்சிப்பை பெற்றுவேன், அது மூலமாக நான் நீதிமானாய் மாறிவிடுவேன் என்றால் மற்ற மதத்தினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். ஸோ பி a Christian and enjoy what God did for you on the cross. Believe it and accept it. Thank you.